வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்ணாமலை போடும் மெகா பிளான், அதாவது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படியும் பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுத்தி வச்சா கண்டிப்பா ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு ஜெயிக்கிற மார்ஜினை தொடரலாம் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. இல்லைன்னா ரெண்டாவது இடத்துக்காவது வரலாம். அதிமுகவை சிதறடிக்கணும். இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. பின்னாடி இருந்து பெரிய அளவுக்கு அதை தூக்கி, அதாவது என்னன்னா பிரச்சனையை கிளப்புறது பாஜக சத்தமே இல்லாம. அதற்கு காரணம் அண்ணாமலை என்ன முடிவு பண்ணியிருக்காரு? வரக்கூடிய 2026 தேர்தலில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க அவுட் ஆகுனாதான் அண்ணாமலை நிற்க முடியும். ஏன்னா விஜயெல்லாம் வராது. அப்ப என்ன கணக்கு? விக்கிரவாண்டி தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வீரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வன்னியருக்கு நான் இடஒதுக்கீடு கொடுக்குறேங்கிற மாதிரி அங்கேயே போய் சொன்னார். உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஐயா தனிச்சு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை காட்டுறதுக்காக நிற்பார். ஆனா என்ன சிக்கல்னா, அப்படி நின்னா செலவெல்லாம் அவங்க பண்ண வேண்டியிருக்கும். பிஜேபியை பேக்கப் பண்றாங்கிறாங்க. இன்னொன்னு சென்ட்ரல் ஆளுங்கட்சி நாளைக்கு நிறைய விஷயத்துக்கு தேவைப்படும். எப்படியும் நம்ம அதிமுகவோட போக முடியாது. ஏங்க திடீர்னு அதிமுகவோட போக முடியாதுன்னா என்னங்க திட்டாங்களேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இப்பதான் திட்டினாங்க. அதுவும் இல்லாமல் டெல்லியில இப்போ ரொம்ப கொஞ்சம் கோபமா இருக்காங்க எடப்பாடி கிட்ட. இப்போ போய் எடப்பாடி கிட்ட சேரலாமா? இன்னும் 2 வருஷம் இருக்கு டைம். அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தெரியும், கடைசி நேரத்தில் தான் அவங்க கூட்டணியே வைப்பாங்க. கடைசி நேரத்தில் எடப்பாடி கிட்ட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போதைக்கு நம்ம யாருன்னு நிர்வகிக்கணும். ஏன்னா தொடர்ந்து தோல்வி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. இந்த தடவை விக்கிரவாண்டியில நம்ம ஜெயிக்கணும், இல்லை 2வது இடத்துக்கு வரணும். முதல்ல வாக்கு வங்கிய பெரிய அளவு கொண்டு வரணும். அதுக்கு என்ன? வாலண்டியரா தேடி வர்றார் அண்ணாமலை சொன்னது என்னன்னா, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஆளை மட்டும் நிறுத்துங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்டு கிண்டு எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மினிஸ்டர் கோட்டா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நான் உங்களுக்கு பண்ணித்தரோம். நீங்கள் இறங்கி பாருங்க. நம்மளுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி துணையோடனா வலிமையானதுன்னு. ஐயாவுக்கும் தெரியும் பிஜேபிக்காரங்க ரொம்ப கம்மி, அவங்களும் ஒழுங்காக ஓட்டு போட மாட்டாங்கன்னு. பணம், அதிகாரம், இதை மட்டும். இன்னொன்று, எப்படி சௌமியா அன்புமணி நின்று ஒவ்வொரு ஊராக போய் ஓட்டு கேட்டாங்களோ அதே போல் ஒவ்வொரு வீடாக போய் நமக்கு மான பிரச்சனை, ஜாதி பிரச்சனைன்னு சொல்லி விக்கிரவாண்டியில் இன்னைக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. 2 விஷயம். ஒன்று, ஐயா அவ்வளோ நீங்கள் சாதாரண இட போட முடியாது. ராமதாஸ் அவர் கடைசி நேரத்தில் கூட்டணி மாறுவார். நிறைய விஷயம் மாறி 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 கூட்டணி வச்சதில் அவருக்கேனே அவர் தான் இந்த கலாச்சாரத்தை முதல்ல தொடங்கி வச்சார் தமிழ்நாட்டில். அப்படின்னு இல்லாட்டினா கூட பேர் ராமதாஸ் ஐயாவா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அப்படி இப்படி மாறுவாங்க. ஏன்னா முதல் நாள் திட்டுவாங்க, அடுத்த நாள் அவங்கள்ட்ட போய் சேருவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேர் எடுத்திருக்கக்கூடிய கட்சி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன நினைக்கிறார்? எப்படி விக்கிரவாண்டியில் நம்ம செல்வாக்கு நிரூபிக்கணுங்கிறதாக ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி என்ன பண்ண போறாரு? ஏன்னா சிவி சண்முகம் அங்கே பெரிய ஒரு கிரவுண்டில் நிறைய வேலை பார்க்கக்கூடியவர். சிவி சண்முகத்தை தான் எடப்பாடி அண்ணாமலை 6 மணிக்கு முன்பு 6 மணிக்கு பின்பு பர்சனலாக சண்டை. அப்போ சிவி சண்முகம் ஏறாங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்கும்போது சிவி சண்முகம் ஏறாங்கன்னா டஃப் கொடுப்பாரு. ஆனால் சிவி சண்முகமா நீங்கள் ஐயாவான்னு பார்க்கும்போது அவங்க ஜாதி ஓட்டுக்கள் அப்படிங்கிறது இன்னும் இருக்கு. இன்னொன்று, அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்காங்க. ஃபண்டை இறக்கணும். ஃபண்டு இப்போ அதிமுக இறக்குமான்னு தெரியல. ஆனால் நம்மளை யோசிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஃபண்டை இறக்குனாலும் அவர் என்ன யோசிப்பார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட்டும் இருக்குது. ராமதாஸ் ஐயாவை ரொம்ப பகைச்சிட்டுனா 2026 நம்ம கூட்டணி வைக்கணும், ரொம்ப எதுவும் பேசிடக்கூடாது. அப்போ பட்டும் படாமலும் போகணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். மற்றபடி நீ விக்கிரவாண்டி தேர்தலில் எடப்பாடியை அவுட் ஆக்க வேண்டும் என்று அண்ணாமலையை காலி பண்ண வேண்டும் என்று சிவி சண்முகம் 2 பேரும் போராடிட்டு இருந்தாலும் நம்மை பொறுத்தவரையில் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக தேவைப்படுது. வெற்றியை தாண்டி 2வது இடம். நாங்கள் பெரிய கட்சி தமிழ்நாட்டில் எங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தருமபுரியில் ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு மினிஸ்டர். அந்த கோபம் அவங்ககிட்ட இருக்குது. அதனால ஐயா நம்ம அண்ணாமலை வேற பண உதவி பண்றாங்கிறாரு, டெல்லியிலிருந்து உதவிகள் வரும். அப்படிங்கும் போது ஏன் அதை வேணான்னு மறுக்கணும்? மறுபடியும் நம்ம சொல்றோம், ராமதாஸ் ஐயா இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால 2026 அவங்களோட தான் கூட்டணி வைப்பான்னு சொல்லவே முடியாது. நாளைக்கு வேணா மாறலாம். பிஜேபி என்ன நினைக்குது? எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஐயா என்ன நினைக்கிறாரு? இப்போதைக்கு நம்ம பார்கெயின் பவரை ஏற்றணும், அதனால இப்போ பிரச்சனையே இல்லைங்கிறனால அண்டர் கிரவுண்ட்ல நிறைய வேலைகள் தொடங்கி விட்டது. ஃபண்டு இறங்கும் போது விக்கிரவாண்டி தேர்தல் அநேகமாக ஈரோடு இடைத்தேர்தல் மாதிரி களகட்டுங்கிறாங்க. என்ன ஒன்று, திமுக உங்களுக்கு தெரியும் இறங்கி அடிப்பாங்க. திமுக இறங்கி அடிக்க போது அந்த பக்கம் ராமதாஸ் ஐயாவை பணத்தை இறக்க போறாரு சிவி சண்முகம். மும்முனை போட்டியில் இந்த தடவை கொஞ்சம் களகட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஈரோடு தேர்தல் மாதிரி இதை கணக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். ஈரோடை விட அதிகமாக வேலை செய்யணும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பணத்தை இறக்கினா தான் ஜெயிக்க முடியுங்கிற தோல்நிலையில் இந்த தேர்தல் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.